இன்னைக்கு நம்ம என்ன கட்டிங் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எப்பவும் போல கட்டிங் தான். ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஷோல்டர் பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொன்ன பிறகுதான் வெட்ட முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, ஷோல்டர் பத்தி கேட்டிருந்தாங்க, டவுட் எனக்கு கேட்டிருக்கிறாங்க. ஷோல்டர் எப்படி கால்குலேட், எதை வச்சு ஃப்ரண்ட் ஷோல்டர்னா என்ன, பேக் ஷோல்டர்னா என்னன்னு கேட்டிருந்தீங்க. முதல்ல அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட்டிங்குள்ள போகணும்னு தோணுச்சு. ஏன்னா அதை நம்ம தெரியாமலே நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஷோல்டர் பேக் ஷோல்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு டவுட்டா இருக்கலாம், புரியாது உங்களுக்கு. சரிங்களா? புரியாம இருக்க பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு நம்ம கட்டிங்குள்ள போகலாம். சரிங்களா? கட்டிங் வெட்ட போகலாம், அவ்வளவுதான். நான் எனக்கே சொல்லி காட்டுறேன், அதுக்கடுத்து ஒரு டம்மி எடுத்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷோல்டர், இந்த ஷோல்டர் டு இந்த ஷோல்டர் நம்ம எடுக்கிறோம். இப்ப எனக்கு ஷோல்டர் பாத்தீங்கன்னா 16 இன்ச் இருக்குது. சரிங்களா? ஃப்ரண்ட் ஷோல்டர், மெயின் ஷோல்டர் எனக்கு 16 இன்ச் இருக்குது. அதே எனக்கு ஃப்ரண்ட் ஷோல்டர் பாத்தீங்கன்னா எனக்கு 15 இன்ச் இருக்குது. பேக் ஷோல்டர் மெயின் ஷோல்டருக்கும் ஃப்ரண்ட் ஷோல்டருக்கும் 1 இன்ச் டிஃபரண்ட். அதே எனக்கு திரும்பி பேக்ல எடுக்கும் பட்சத்துல, இப்ப என்னால எடுக்க முடியாது, யாரோ ஒரு ஆள் எடுத்தா கரெக்டா இருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எந்த இடத்துல, இந்த இருக்குல்ல, இந்த இடத்துலயும் இங்கேயும் இந்த ஸ்லீவ் இருக்குல்ல, நம்ம இது கீழே இந்த இடத்துல, சரியா? இந்த இடத்துல நம்ம நம்மளோட ஷோல்டர் அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். நம்ம வச்சிருக்கிறேன் 16 இன்ச் இருக்குது. 16 இது கரெக்டா அப்படி வராது. நார்மலா போட்டா எனக்கு ஒரு 15 இன்ச் வரும். ஏன்னா எனக்கு மெயின் ஷோல்டர் இப்படி இருக்குது, ஃப்ரண்ட் ஷோல்டர் எனக்கு இப்படி இருக்குது, 1 இன்ச் டிஃபரண்ட். அதே வாக்குல தான் நான் பேக்ல நிக்கிறேன். சரிதா? பேக்ல அதே பொசிஷன் எடுக்கிறதுனால எனக்கு பேக்கும் ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே மாதிரி இருக்குது, ஷோல்டர் மட்டும் 1 இன்ச் வித்தியாசம். சரிங்களா? இது ஜென்ஸுக்கு என்ன காரணம்னா, ஜென்ஸுக்கு ஜஸ்ட் விரிஞ்சிருக்கும், லேடிஸ்க்கு ஜஸ்ட் இப்படி ஜஸ்ட் இருக்கிறதுனால எவ்வளவு ஜஸ்ட் பெருசாக ஜஸ்டோட இந்த ஷோல்டர் எல்லாமே முன்னாடி வந்துடும். ஏன்னா வெயிட் இங்க இருக்கிறதுனால ஆம்பல் இது பாடி உள்ளதா இருக்கும். லேடிஸ் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு பாத்தீங்கன்னா, நான் ஜென்ஸ் நான் இப்படி நிக்கிறேன், ஆனா லேடிஸ் அவங்களால இப்படி நிக்க முடியாது. அவங்களால ஜஸ்ட் தகுந்த மாதிரி கொஞ்சம் குறுகின மாதிரி இருப்பாங்க. அப்ப பேக் ஜாஸ்தியாகவும் ஃப்ரண்ட் கம்மியாகவும் இருக்கும். புரியுதுங்களா? பேக் ஜாஸ்தியாகவும் ஃப்ரண்ட் கம்மியா இருக்கும். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஜென்ஸ் மாதிரி கொஞ்சம் விரிஞ்சு இருக்கலாம். ஆனா ஜஸ்ட் இருக்க கொஞ்சம் முன்பட்டு கம்மியாகும். இந்த இடம் இங்கேயும் இந்த இடமும் கம்மியா இருக்கும். இதை வச்சுதான் நான் என்னோட ஸ்டைல நான் புரிஞ்சுக்கிட்டதுனால நான் வெட்டிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது எனக்கு கரெக்டா தான் வருது. எனக்கு ஓகே தான். எதனால நான் ஃப்ரண்ட் ஷோல்டர் ஃபாலோ பண்றேன், நான் மெயின் ஷோல்டரே ஃபாலோ பண்ண வேண்டியதான்னு கேட்கலாம். ஆனா ஃப்ரண்ட் ஷோல்டர் அதான் சொல்றேன்ல, ஃப்ரண்ட் ஷோல்டர் பாத்தீங்கன்னா இதுக்கு நேர ஸ்ட்ரெயிட்டா ஆம்பல் இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுவே நம்ம இப்படி இருந்தா, இங்க 15 இருக்குது, நான் ஷோல்டர் எனக்கு 1 இன்ச் மைனஸ் பண்ணி வச்சு தச்சா எனக்கு கரெக்டா இருக்கும். என்னோட பிளவுஸ், நான் பிளவுஸ் போடுறேன், நான் லேடிஸா இருந்தா நான் 1 இன்ச் எனக்கு மைனஸ் பண்ணா போதும். என்னோட உடம்புக்கு நான் எவ்வளவு டீப் நெக் போட்டாலும் எனக்கு 1 இன்ச் மைனஸ் பண்ணாலே போதும். 1 இன்ச் எனக்கு ரெடியா இருக்கணும். இதுல போய் நான் 4 இன்ச் மைனஸ் பண்ணி நான் லோவா போடுறேன், எனக்கு லோவா தான் வேணும். பேக் நெக் நான் 10 இன்ச் போட்டுட்டு நான் 4 இன்ச் 5 இன்ச் மைனஸ் பண்ணி, ஏன்னா நான் மைனஸ் கம்மியா ஆக்கி இருக்கிறேன் அப்படின்ட்டு பட்சத்துல பண்ணாருன்னா இது செட் ஆகாது. அந்த 14ல தான் 15ல தான் போய் ஷோல்டர் நிக்கணும். அப்படிக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேக் டாட் எவ்வளவு பிடிக்கிறோம் அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு, எனக்கு நம்ம இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்துடும் நினைக்கிறேன். சரி, நீங்க பேசிடலாம், அடுத்த வீடியோ நம்ம போட்டுக்கலாம். அப்போ ஃப்ரண்ட் ஷோல்டர் பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ஷோல்டர்ல போய் நின்னாலே இறங்காது. நம்ம ஃப்ரண்ட் ஷோல்டரை தாண்டி நம்ம வெட்டிட்டோ பட்சத்துல ஷோல்டர் என்னதான் போட்டாலும் கீழே இறங்கத்தான் செய்யும். இன்னொன்னு ரொம்ப கம்மி பண்ணா உள்ள இழுத்துட்டு இருக்கும். இந்த இடம் ஷோல்டர்ல இந்த இடத்துல வி மாதிரி ஆயிரும். கம்மியா வச்சிருக்காங்க. இப்ப 15 இன்ச் எனக்கு ஃப்ரண்ட் ஷோல்டர் இருக்கு, நான் 10 12 வச்சுதான் வெட்டி இருக்கிறேன்னா எனக்கு இந்த இடத்துல ஆமோல் ரொம்ப உள்ள போயிடும். இந்த இடத்துல ஆமோல், இங்க இருக்க வேண்டிய ஆமோல் எனக்கு இங்க வந்துடும். அப்ப என்ன பண்ணா ஸ்லீவ் ஆமோலை பிடிச்சி இப்படி இழுக்கும். கம்மியா வச்சிருந்தாலும்
சரிங்களா? எல்லாரும் நினைச்சிருக்காங்க ஷோல்டர் கம்மியா வச்சுட்டா ஆமூல் இறங்காது. இல்ல இல்ல, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆமூல் இறங்கத்தான் செய்யும். ஏன்னா ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் பொசிஷன் இங்கதான் இருக்கும், அதுக்காக தூக்கி அதாவது இங்க வந்து இருக்காது. அது என்ன, அது கை மிஸ்டேக்கா பெருசா வெட்டி இருந்தா பட்சத்துல இங்க இருக்கலாம். ஆனா நல்லா கரெக்டா வெட்டணும் ஸ்லீவ், இது இங்கதான் இருக்கும். அப்ப நீங்க இங்க வச்சிருக்க ஷோல்டர், இங்க வச்சிருக்க ஃப்ரண்ட் அந்த ஆம்கோல் வந்து இது இழுத்து இங்கதான் நிற்கும். அப்ப இது இங்க இருக்கும்போது இது இங்க வந்துடும். இது இங்க வரும்போது ஷோல்டர் இறங்கிட்டே இருக்கும். அப்ப அப்படிங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஆமோல வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் கரெக்டா இந்த இடமும் கரெக்டா உட்காந்துச்சுன்னா ஷோல்டர் எப்படி இறங்கும், அது கரெக்டா போய் உட்காந்துக்கும். பேக்ல நம்ம கரெக்டா வெட்டிட்டோம்னா பேக்கும் கரெக்டா உட்காந்துக்கும். அப்படிங்கிற பட்சத்துல தான் நான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஷோல்டர் ஃபாலோ எனக்கு யாரும் சொல்லி தரல, நான் அனுபவத்துல வந்ததுனால வந்து எனக்கு அப்படி தோணுச்சு. அது எனக்கு கரெக்டா தான் போகுது. அதனால நான் வந்து உங்களுக்கு அந்த தெளிவுபடுத்த நினைச்சேன், அதனால பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதனால ஃப்ரண்ட் ஷோல்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அளவெடுத்து தைக்கும் போது மெஷர்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் அளவு நீங்க எடுக்கணும். மெயின் ஷோல்டர், பேக் ஷோல்டர், ஃப்ரண்ட் ஷோல்டர். அப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக் டாட் போடும்போது விரிங்க பட்சத்துல வந்து ஷோல்டர் நம்மளுக்கு அங்க வந்து நிக்குது. எனக்கு 15 இன்ச்சு ஷோல்டர், நான் எனக்கு எவ்வளவு பண்ண தெரியுமா? 14 ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுவேன். 15ல 3 இன்ச்சு மைனஸ் பண்ணா 11 தான் வரும். 15ல 3 இன்ச்சு மைனஸ் பண்ணா 12. எனக்கு 12 வச்சாலே டாட்டா இதெல்லாம் பிடிக்குமா எல்லாமே கரெக்டா வந்துடும். அப்படிங்கிற பட்சத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். நீங்க அதுலயும் 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி மிஸ்டேக் ஏதாவது குழப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிங் செட் ஆகாது. அதனால ஷோல்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு நம்ம அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ போடுறேன். பாய். ஏதோ ஒரு தனியா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கிறேன்.